கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் 8th நியூ புக்லேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான பொறுத்துக்க பார்க்கலாங்களா? மாப்ளா முஸ்லீம் விவசாயிகள் சங்கம் கிளர்ச்சி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1921 ஆகஸ்ட்டில் வந்து நடந்துச்சு. இது வந்து மலபார் மாவட்டத்தில் வந்து ஜமீன்தார்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக வந்து நடந்த கிளர்ச்சி தான் இது. மாப்ளா முஸ்லீம் விவசாயிகள் கிளர்ச்சி 1921 ஆகஸ்ட்டில். பர்தோலி சத்தியாகிரகம் 1929 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் வந்து நடந்திருக்கும். பாப்னா கழகம் வந்து 1879 வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னாவில் யூசுப் சாகி தலைமையில் வந்து பாப்னா கழகம் நடந்திருக்கும். பர்கானாவில் கேசப் சந்திர ராயினுடைய தலைமையில் வந்து பாப்னா கழகம் வந்து நடந்திருக்கும். தக்கான கழகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் நடந்திருக்கும் 1875. உள்ளூர்காரங்க வந்து வட்டி முறையை அடக்குவதற்காக தான் இந்த தக்கான கழகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1875 தக்கான கழகம் உள்ளூரில் வந்து வட்டி வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத எதிர்த்து நடக்கப்பட்ட கழகம் தான் தக்கான கழகம். 1875 பூனாவில் வந்து நடந்துச்சு. பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1890 1890 1900. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நில உரிமை சட்டம் வந்து 1990 தான் வந்து ஏற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாந்தல் கழகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து 1855 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சாந்தலர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாந்தல் பர்கானா என்ற அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த சாந்தலர் கழகத்தை வந்து தலைமை தாங்கிய சாந்தலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து கங்கு அப்படின்ற 2 சகோதரர்கள் தான் இந்த சாந்தலர் கழகத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. கேடா சத்தியாகிரகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1818 குஜராத்தில் வந்து நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். இதில் வந்து முக்கியமான தலைவராக யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த கேடா சத்தியாகிரகத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். தலைமை தாங்கினவர் வந்து காந்தியடிகள். முக்கியமான தலைவராக யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னொரு தடவை பார்க்கலாம். மாப்ளா முஸ்லீம் விவசாயிகள் கிளர்ச்சி வந்து 1921 ஆகஸ்டில். பர்தோலி சத்தியாகிரகம் 1929 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். பாப்னா கழகம் 1873 யூசுப் சாகிப் கேசப் சந்திர ராய்லாம் வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க பாட்னாவிலையும் பர்கானாவிலையும். தக்கான கழகம் 1879 75 பூனாவில். பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1990 பஞ்சாப் நில உரிமை சட்டமும் வந்து 1990 தான் ஏற்றிருப்பாங்க. சாந்தல் கழகம் வந்து பீகாரில் 1855 சித்து கங்குலாம் வந்து இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த சாந்தலர்களை வந்து பாதுகாக்க சாந்தல் பர்கானா அப்படின்ற அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. கேடா சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா 1918 காந்தியடிகளினுடைய தலைமையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இதில் வந்து முக்கிய தலைவராக இருந்திருப்பார். இது எங்கே கேதார் சத்தியாகிரகம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது நிறைய வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.